நாள்தள பேருந்துகள் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. நாளில் எளிதில் பயணிக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த கரூர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பெயரை தாங்கிக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையத்தில் பல்வேறு சிறப்பம்சங்களுடன் இந்த புதிய பேருந்து நிலையம் முதலமைச்சருடைய வழிகாட்டுகளோடு அடிக்கல் நாட்டப்பட்டு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு இன்று பொதுமக்கள் மிக சிறப்பாக பயன்படுத்தி வருகின்றனர். 2 தினங்களுக்கு முன்பாக நேற்று கூட நீங்கள் ஒரு சில பத்திரிகையாளர்கள் போக்குவரத்து நெரிசல் என்ற ஒரு கருத்தை சமூக வலைத்தளங்கள் வந்ததை கேள்வியாக எழுப்பினீர்கள். இன்று நீங்களும் அந்த வழியில் தான் வந்தீர்கள், நானும் அந்த வழியில் தான் வந்தேன், மாவட்ட ஆட்சியரும் அந்த வழியில் தான் வந்தார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகள் தான் அந்த வழியில் தான் எல்லாரும் பயணித்தோம். எந்த இடங்களிலும் போக்குவரத்து நெரிசல் இல்லை. கரூர் மக்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக எல்லா வசதிகளுடன் கூடிய சிறப்பு அம்சங்களுடன் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புதிய பேருந்து நிலையம் வடிவமைக்கப்பட்டு மாண்புமிகு துணை முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டு இப்பொழுது பயன்பாட்டில் இருக்கின்றன. இன்னும் கூடுதல் தேவைகள் இருந்தாலும் அரசு செய்வதற்கு முதலமைச்சர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே இத்தகைய சிறப்பு அம்சங்களோடு கரூர் மாவட்டத்திற்கு குறிப்பாக இந்த புதிய பேருந்து நிலையத்தை வழங்கிய முதலமைச்சர் அவர்களுக்கு கரூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் எங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு கரூர் மாவட்ட மக்கள் சார்பாகவும் நம் அனைவர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.